குடலில் உள்ள அழுக்குகளும் நோய்களின் ஆரம்பமும் நடந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னா அதை இப்பவே தடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். வணக்கம் நண்பர்களே, டெய்லி ஆன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீங்களும் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் பாதிக்கப்படுறீங்களா? எப்போதும் சோர்வு, பலவீனம், வயிறு கனமாக இருக்கிறது, ஸ்கின்ல பிம்பிள்ஸ் இல்லாட்டி ரேஷஸ் வருவது, முகத்தில் இருந்த பொலிவு குறையிறது, காரணமே இல்லாமல் மூட் ஆஃப் ஆகிறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறிட்டதா? உங்கள் பதில் ஆம் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சாதாரணமான தகவல் இல்லை, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கலாம். ஏன்னா உண்மையான பிரச்சனை டாக்டர் ரிப்போர்ட்ல இல்லை, நம்ம உடம்போட மிகவும் சென்சிட்டிவான பகுதியான கட், அதாவது நம்ம குடலின் உள்ளே தான் மறைந்து கிடக்குது. ஆமா நண்பர்களே, நம்ம குடல் வெறும் சாப்பாட்டை ஜீரணம் பண்றதுக்காக மட்டும் இல்லை, அது நம்ம உடம்போட இம்யூனிட்டி, எனர்ஜி, ஸ்கின் க்ளோ, மூடு, இன்னும் சொல்ல போனா நம்ம சிந்தனை திறனையும் கட்டுப்படுத்துது. இன்னைக்கு நம்ம இதே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். எப்படி நம்ம உடம்புல வரும் பெரும்பாலான நோய்களின் விதை முதல்ல வயிற்றுக்குள்ள விதைக்கப்படுகிறது, கட் ஹெல்த் பாதிக்கப்பட்டா எப்படி முழு உடம்பும் பாதிக்கப்படுகிறது, அதிலும் முக்கியமாக சில விஷயங்கள் எப்படி குடலின் உள்ளே அழுக்குகளை உருவாக்கி மெதுவா நோய்களுக்கு வழிவகுக்குது என்பதை பார்க்க போகிறோம். அப்படின்னா வாங்க உங்க உடல் நலத்தையே இல்ல முழு வாழ்க்கை தரத்தையே மாற்றக்கூடிய ஒரு பயணத்துக்குள்ள போகலாம். நம்ம உடம்புல அதிகமாக கவனிக்கப்படாத உறுப்பா இருந்தாலும் மிகவும் சக்தி வாய்ந்த உறுப்புகளில் ஒன்று நம்ம குடல் தாங்க. சுமார் 7 முதல் 8 மீட்டர் நீளமுள்ள இந்த மெல்லிய குழாய் சாதாரணமா தோன்றலாம், ஆனா இதுக்குள்ள முழு உடம்புக்கும் சக்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான திறன் இருக்கு. இது நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது, நோய்கள்ல இருந்து பாதுகாக்குது, ஸ்கின்னை பிரகாசமா வைத்திருக்குது. அது மட்டும் இல்ல, உங்க மூட் எப்படி இருக்கணும் என்பதையும் இதுதான் முடிவு செய்கிறது. அதனால தான் குடலை நம்ம உடம்போட 2வது மூளைன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுக்குள்ள சுமார் 500 மில்லியன் நியூரான்ஸ் இருக்கு. அதாவது நம்ம உடம்புக்குள்ளே இடைவிடாமல் வேலை செய்கிற ஒரு தனி உலகம் மாதிரி. இதுல இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சந்தோஷமா இருக்க உதவும் செரட்டோனின் என்ற ஹாப்பி ஹார்மோன் அதிகமா உருவாகிற இடமும் அந்த குடல் தான். அதாவது உங்க சந்தோஷத்துக்கான உண்மையான கதவு உங்க வயிற்றுக்குள்ள தான் இருக்கு. குடல் நல்லா வேலை செஞ்சா மனிதன் உள்ளுக்குள்ள லேசா, சந்தோஷமா, எனர்ஜியோட இருப்பான். ஆனா அது பாதிக்க ஆரம்பிச்சா சோகம், கோபம், டென்ஷன், சோர்வு எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது வெறும் மனநிலையை பற்றிய விஷயம் மட்டும் இல்லைங்க. நம்ம உடம்போட சுமார் 70% இம்யூனிட்டியும், அதாவது நோய்களுக்கு எதிராக போராடும் சக்தி இந்த குடலிருந்து தான் கட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால தான் குடல் இம்பேலன்ஸ் ஆகிட்டா சின்ன வைரஸ் கூட உடம்பை சீக்கிரம் பலவீனப்படுத்திடும். இப்போ பெரிய கேள்வி என்னன்னா, நம்ம குடல் ஏன் கெடுகிறது அப்படிதானே? இதுக்கு பின்னாடி பல மறைந்த காரணங்கள் இருக்குங்க. தினமும் சாப்பிட்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள், எண்ணெய் நிறைந்த துரித உணவுகள், அடிக்கடி எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், குறிப்பா ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள், தொடர்ந்து இருக்கும் மன அழுத்தம், குறைவான தூக்கம், மலச்சிக்கல், வாயு தொல்லை, நெஞ்செரிச்சல் மாதிரி வயிறு பிரச்சனைகள், இவை எல்லாம் மெதுவா குடலின் சுவர்களை பலவீனப்படுத்த ஆரம்பிக்கும். அப்படி அந்த சுவர்கள் பாதிக்க ஆரம்பிச்சா குடலுக்குள்ள இருக்கும் ஹார்ம்ஃபுல் டாக்ஸன்ஸ் நேரடியா ரத்தத்துக்குள்ள போக ஆரம்பிக்கும். மருத்துவ மொழியில இதை லீக்கி கட்னு சொல்றாங்க. இதுல இருந்து தான் உடம்புல உட்புற வீக்கம், ஒவ்வாமை, தோல் பிரச்சனைகள், இன்னும் சில தன்னைத்தானே தாக்கும் நோய்கள் வரக்கூடிய ஆபத்துகளும் ஆரம்பிக்கிறது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம குடலுக்குள்ள இருக்கும் பாக்டீரியாக்களும் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அப்படின்னா இதுக்கான சொல்யூஷன் என்ன? வாங்க நம்ம குடலை மீண்டும் ஆரோக்கியமாக மாற்றக்கூடிய சில எளிய ஆனா சக்தி வாய்ந்த வழிகளை பார்க்கலாம். முதல்ல ஃபைபர் பற்றி தான் பேசலாம். கட் ஹெல்த்துக்கு ஃபைபர் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வேலை செய்கிறது. முழு தானியங்கள், கீரைகள், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், பீன்ஸ் மாதிரி உணவுகளில் ஃபைபர் நிறைய கிடைக்கும். ஒரு நாளைக்கு சுமார் 25 முதல் 30 கிராம் ஃபைபர் எடுத்துக்கொள்வது டைஜஷனை வேகப்படுத்துவதோடு மட்டும் இல்லை, குடலுக்குள்ள இருக்கும் நல்ல பாக்டீரியா வளர ஒரு நல்ல சூழலையும் உருவாக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ்.
இவை நல்ல பாக்டீரியாக்களை நேரடியாக நம்ம உடம்புக்குள்ளே கொண்டு சேர்க்கும் உணவுகள். உதாரணத்திற்கு தயிர், மோர், கஞ்சி, பாரம்பரிய ஊறுகாய், புளிக்க வைத்து தயாரிக்கப்படும் உணவுகள் போன்றவை. இவை உடலுக்குள்ள இருக்கும் மைக்ரோப்ஸை பேலன்ஸாக வச்சுக்கிட்டு டைஜஷனை வேரிலிருந்து வலுப்படுத்தும். அதுக்கப்புறம் ப்ரீபயோட்டிக் ஃபுட்ஸ். இவை நல்ல பாக்டீரியாக்களுக்கே உணவாக வேலை செய்கிறது. வெங்காயம், பூண்டு, வாழைப்பழம், சப்போட்டா, ஓட்ஸ், சீரகம் போன்ற நல்ல மைக்ரோப்ஸ் வளர உதவி செய்து முழு கட் சிஸ்டையும் வலுவாக்கும். இப்போ இன்னொரு பெரிய வில்லன் பற்றி பேசலாமா? சுகர் மற்றும் ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் தாங்க. இவை நம்ம நாக்குக்கு மட்டும் சுவை கொடுக்குது, ஆனால் குடலுக்குள்ள இருக்கும் நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சு கெட்ட பாக்டீரியாவை வளர வழி செய்கிறதுனே சொல்லலாம். அதனால தான் இவை மெதுவாக கட் வாலை பலவீனப்படுத்துகிறது. அதனால தான் ஸ்வீட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கெட் ஸ்நாக்ஸ் மாதிரியானவற்றை எவ்வளவு குறைவாக சாப்பிட்றோமோ இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது அவ்வளவு நல்லது. அடுத்தது ஹைட்ரேஷனை பற்றி பார்க்கலாம். கட் ஹெல்த்துக்கு மிகவும் முக்கியமான விஷயமா இருந்தாலும் பலர் இதை கவனிக்க மாட்டாங்க. போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறது உடம்புல இருந்து டாக்ஸின்ஸை வெளியேற உதவுகிறது. அதோட குடலையும் உள்ள இருந்து சுத்தமாக வைத்திருக்கிறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8 முதல் 10 கிளாஸ் தண்ணீர் குடிப்பது கட் ஹெல்த்துக்கு ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யுங்க. இதோட சேர்த்து இன்டர்மினட் ஃபாஸ்டிங், அதாவது இடைவேளை நோன்பும் கட்டை ரெஸ்ட் செய்யும் ஒரு சக்தி வாய்ந்த வழின்னே சொல்லலாம். வாரத்திற்கு ஒரு முறை 12 முதல் 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் இருந்தால் குடலுக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும். உடம்புல செல்ஸ் ரிப்பேர் ஆக ஆரம்பிக்கும். டைஜஷன் மீண்டும் புத்துணர்ச்சியோட வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதனால் உடம்புல ஃப்ரெஷ் ஃபீல் வரும். சோர்வு மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தீங்கன்னா கட் ஹெல்த் மட்டும் இல்லை, சோர்வு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ், வீக் இம்யூனிட்டி போன்ற பல பிரச்சனைகள்ல இருந்தும் நிவாரணம் கிடைக்கும். ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க, உங்கள் குடல் முழுமையாக ஆரோக்கியமாக இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் மூடு எப்போதும் நல்லா இருக்கும், முகத்தில் புதிய க்ளோ தெரியும், உடம்புல எனர்ஜி தொடர்ந்து இருக்கும். அடிக்கடி வரும் சின்ன சின்ன நோய்கள் எல்லாம் கூட உங்ககிட்ட நெருங்கவே முடியாது. மொத்த வாழ்க்கை அனுபவமே மாறி போயிடுங்க. சரி, இது வரைக்கும் நாம் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். குடலை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்வது ஏன் இவ்வளோ முக்கியம்னு. இப்போ நம்ம மனநிலையும் தினசரி பழக்க வழக்கங்களும் குடல் ஆரோக்கியத்தை எப்படி பாதிக்குது என்பதையும் பார்ப்போம். இதில் முதலாவது மிகப்பெரிய காரணம் மன அழுத்தம். இன்றைய வேகமான வாழ்க்கையில் டென்ஷன் என்பது சாதாரண விஷயமா மாறிடுச்சு. ஆனால் அதன் தாக்கம் முதல்ல பாதிக்கிறது நம்ம குடல் தான். அறிவியலும் இப்போது ஒப்புக்கொண்டிருக்கும் ஒரு உண்மை என்னன்னா, மனமும் குடலும் ஒன்றோட ஒன்று ஆழமாக தொடர்பு பட்டிருக்கு. மனம் அமைதி இல்லாமல் இருந்தாலே குடலின் இயல்பான செயல்பாடு பாதிக்க ஆரம்பிக்கும். ஜீரண மண்டலம் அதன் இயல்பான ஓட்டத்திலிருந்து மாறிவிடும். அதனால தினமும் கொஞ்ச நேரமாவது யோகா, தியானம், பிராணாயாமம், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி மாதிரியான விஷயங்களுக்கு ஒதுக்குங்க. இவை மனதை அமைதிப்படுத்தும், டென்ஷனை குறைக்கும், குடலை சமநிலையில் வச்சிருக்க உதவும். அடுத்த முக்கியமான விஷயம் இருக்கு, பார்க்கலாமா? அதுதான் தூக்கம். இரவில் சரியான தூக்கம் கிடைக்காம போனா உடம்புல ஹார்மோன் சமநிலை பாதிக்கப்படும். 8லிருந்து 10 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் கிடைப்பது வெறும் சோர்வை போக்குவதற்காக மட்டும் இல்லைங்க, குடலின் பழுதுபார்ப்பு மற்றும் மீளுருவாக்கத்துக்கும் ரொம்ப அவசியம். தூக்க குறைவு இருந்தால் ஜீரண சக்தி குறையும், நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனப்படும், உடம்பு சீக்கிரம் சோர்ந்து போக ஆரம்பிக்கும். மூன்றாவது முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா? அளவுக்கு மீறி மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பழக்கம், குறிப்பாக ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள். இவை கெட்ட பாக்டீரியாக்களை மட்டும் இல்லைங்க, குடலுக்குள்ள இருக்கும் நல்ல மற்றும் அவசியமான பாக்டீரியாக்களையும் அழிச்சிடும். இதனால உடலின் சமநிலை குலைந்து ஜீரண மண்டலம் பாதிக்க ஆரம்பிக்கும். அதனால எந்த மருந்தா இருந்தாலும் மருத்துவர்கிட்ட ஆலோசனையோட மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாம மருந்து சாப்பிடும் பழக்கத்தை தவிருங்க. அடுத்தது ஒன்று சொல்லட்டுமா? முக்கியமான விஷயம் உடற்பயிற்சி. தினமும் நடைப்பயிற்சி, யோகா, சைக்கிள் ஓட்டுதல், இல்லாட்டி லேசான ஓட்டப்பயிற்சி மாதிரியான செயல்கள் குடலை சுறுசுறுப்பாக வச்சிருக்கு. இவை ஜீரண மண்டலத்தை வலுப்படுத்தி முழு உடல் இயக்கத்திலும் நல்ல மாற்றத்தை உருவாக்கும். ஒரு நாளைக்கு வெறும் 30 நிமிஷம் உடலை இயக்கினாலே
குடல் ஆரோக்கியமா பெரிய மாற்றம் பார்க்க முடியும். இப்போ உங்க குடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருப்பதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். அடிக்கடி வாய் தொல்லை, நெஞ்செரிச்சல், மலச்சிக்கல், இல்லாட்டி ஸ்கின்ல அடிக்கடி ஒவ்வாமை, தடிப்பு, எக்ஸைமா மாதிரி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்தா அது குடல் பிரச்சனையின் அறிகுறியா இருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் சில எளிய வீட்டு வைத்தியங்கள் நல்ல நிவாரணம் தரும். காலை வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் எலும்பிச்சை சாறு இல்லாட்டி 1 டீஸ்பூன் தேன் கலந்து குடிக்கலாம். இது உடம்பில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி குடலை உள்ளிருந்து சுத்தப்படுத்த உதவுது. அதே போல ஓமம், சோம்பு, சீரகம் 3யுமே சேர்த்து காய்ச்சிய தண்ணீர் ஜீரண மண்டலத்திற்கு ஒரு அருமையான இயற்கை மருந்து மாதிரி. இது வயிற்றில் வாயுவை குறைக்கும், வயிறு கனமாக இருக்கிறதையும் சரி செய்யும். தினமும் 1 ஸ்பூன் நாட்டு நெய் சாப்பிட்றது குடலுக்கு இயற்கையான மென்மையை கொடுக்குங்க. இதனால உணவு எளிதாக ஜீரணமாகும். மஞ்சள் சேர்த்த சூடான பால் உடம்புல இருக்கும் உட்புற வீக்கத்தை குறைப்பதோடு குடலின் உள்பரப்பை மெதுவாக சரி செய்ய உதவும். அதே போல நெல்லிக்காய் இல்லாட்டி திரிபலா சூர்ணத்தை உங்க தினசரி பழக்கத்துல சேர்த்து கொள்ளலாம். இவை மலச்சிக்கலை குறைத்து குடலுக்குள்ள இருக்கும் நல்ல நுண்ணுயிர்களின் சமநிலையை மீண்டும் சரி செய்ய உதவுகிறது. ஒரு விஷயத்தை மறக்காதீங்க, குடல் ஆரோக்கியமா இருந்தா உடலும் மனமும் நல்லா வேலை செய்யுங்க. பல நோய்களின் ஆரம்பம் வயிற்றிலிருந்து தான் தொடங்குது. அதற்கான சரியான தீர்வும் அங்கிருந்து தான் ஆரம்பிக்கணும். குடலை வலுப்படுத்துவது என்றால் முழு உடம்பையும் புதிதாக மாற்றுவது மாதிரி. அதனால இன்னையிலிருந்தே உங்க குடல் பராமரிப்பு பழக்கத்தை ஆரம்பிங்க. உடம்புக்கு உண்மையான ஆரோக்கியத்தை பரிசா கொடுங்க. இப்போ முளைக்கட்டிய தானியங்களை பற்றி பேசலாமா? நம்ம பாட்டி தாத்தா காலத்துல இருந்தே காலையோட உணவு முக்கியமாக சேர்த்த உணவே இதுதான். பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, வெந்தயம் போன்ற தானியங்களை ஊற வச்சு முளை கட்டும் போது அதுக்குள்ள ஒரு புதிய உயிர் சக்தியே உருவாகிறது. அந்த இயற்கை சக்தி தான் உடம்புக்கு புத்துணர்ச்சி, நல்ல ஜீரணம், வலிமை மற்றும் சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை தருகிறது. முளை கட்டும் போது தானியங்களுக்குள்ள இருக்கும் சத்துக்கள் பல மடங்கு அதிகரிக்குது. வைட்டமின் சி, பி காம்ப்ளெக்ஸ், தேவையான தாதுக்கள் மற்றும் என்சைம்கள் அனைத்தும் உடம்பு எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய வடிவமாக மாறிடுது. அதனால தான் முளைக்கட்டிய தானியங்கள் வயிற்றுக்கு பாரமாக இல்லாமல் மிக எளிதாக ஜீரணமாகிறது. குடல் ஆரோக்கியத்தின் பார்வையில் பார்த்தா முளைக்கட்டிய தானியங்கள் ஒரு இயற்கை சக்தி உணவு மாதிரி. இதிலிருந்து நார்ச்சத்து குடலை சுத்தப்படுத்துது, அதோட நல்ல பாக்டீரியாக்கள் வளர தேவையான உணவையும் கொடுக்குது. பாசிப்பயிறு முளை கட்டும் போது அதில் இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சத்துக்கள் பல மடங்கு உயர்கிறது. இதனால குடல்ல இருக்கும் உட்புற வீக்கம் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். அதே போல கொண்டைக்கடலை முளை கட்டும் போது அதில் இருக்கும் இரும்பு சத்து மற்றும் புரதச்சத்து அதிகரித்து உடம்புக்கு புதிய சக்தியை தரும். வெந்தயம் முளை கட்டுறது ஜீரணத்திற்கு ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. இது வாய் தொல்லை, மலச்சிக்கல், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகளையும் குறைக்க உதவும். காலை உணவுல இந்த முளைக்கட்டிய தானியங்களோட கொஞ்சம் எலுமிச்சைச்சாறு, கருப்புப்பு, லேசான மிளகுத்தூள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அது குடலுக்கு ஒரு இயற்கையான ஆரோக்கிய டானிக்கா வேலை செய்யுங்க. இதுல எந்தவித பக்க விளைவுகளும் இருக்காது நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோக்கு கண்டிப்பாக லைக் செய்யுங்க. உங்கள் குடும்பத்தினர்கிட்டையும் நண்பர்கிட்டையும் இதை பார்த்து பயன்பெறும்படி அவங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நம்ம டெய்லி ஆன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்